உன் வாழ்க்கையை யார் கெடுக்கிறார் தெரியுமா? உன் எதிரி அல்ல, உன் சூழ்நிலை அல்ல, உன் மன அழுத்தம்தான். சாணக்கியர் சொல்லும் ஒரு உண்மை: வெளிப்பகைவரை வெல்லலாம், ஆனால் உள்ளப்பகைவரை வெல்லாதவன் உயர முடியாது. நாம் பல நேரங்களில் நிலைப்பது, நான் சோம்பேறி, எனக்கு அதிர்ஷ்டமில்லை. ஆனால் உண்மை வேறுபட்டது. நீ சோம்பேறி இல்லை, நீ பலவீனமும் இல்லை, நீ மன அழுத்தத்தால் சோர்ந்து போனவன். மன அழுத்தம் என்ன செய்கிறது தெரியுமா? முடிவெடுக்க முடியாமல் செய்கிறது. சிறிய விஷயத்திற்கும் கோபம் வருகிறது. முக்கிய வேலையை தள்ளிப்போட வைக்கிறது. இதுதான் நீ உன்னையே தடுக்கிற நிலை. சாணக்கியர் முறை என்ன? முதலில் உன் மனதை கவனிக்க கற்றுக்கொள். அமைதியான இடத்தில் உட்கார். உன்னிடம் உன்னே கேள், என்ன விஷயம் என்னை கவலைப்படுத்துகிறது? இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனைதானா? இது 5 வருடம் கழித்து முக்கியமாயிருக்கும். பல கவலைகள் நிஜமில்லை, அவை மனதில் உருவான பயம் மட்டுமே. இப்போது மனதை மீண்டும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவர ஒரு எளிய முறை. கண்களை மூடு, மெதுவாக மூச்சை இழுத்துவிடு. மூச்சு வருவது போவது மட்டும் கவனி. யோசனைகள் வரும், அவற்றை பின்தொடராதே. மீண்டும் மூச்சுக்கு திரும்பு. தினமும் 15 நிமிடம். இந்த ஒரு பழக்கம் உன் மனசக்தியை மீண்டும் உயிர்ப்பிக்கும். ஒரு நோட்டு புத்தகம் வை. 2 விஷயம் எழுது. என்னை கவலைப்படுத்துவது, அதை சரிசெய்ய நான் செய்யும் ஒரு சிறிய செயல். சின்ன செயல், சின்ன வெற்றி. சின்ன வெற்றி, பெரிய நம்பிக்கை. நினைவில் வை, மனதை வெல்லாதவன் வாழ்க்கையை வெல்ல முடியாது. மன அழுத்தத்தை அடக்கியவன் உலகத்தை அடக்க முடியும். இன்று முதல் கவலைக்கு அடிமையாகாதே, அதை உன் அடிமையாக்கு. அப்போதுதான் நீ சாதாரண மனிதனல்ல, உன் வாழ்க்கையின் அரசன். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.